ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುக்குள் அன்பா இழைக்கப்பட்ட சகோதர சகோதரி எல்லாருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினாலும் நம்ம ரட்சகர் மீட்பராகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த டாபர்னிக்கல் ஷேடோஸ்க்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களை ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகளுங்க இந்த ஜூம் வழியா அவங்களோட சத்திய வச்சனங்கள் கேட்கறதுக்கு நம்ம கொடுத்த ஸ்லாகியத்துக்காக பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் வழியா நன்றிகள் எடுக்கிறோம். இந்த கூட்டத்தின் ஜப்பத்தில் வெளிநாட்டுக்கு முடிய சகோதரன் ரவிச்சந்திரன் கரூர் நொண்டி அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா இறக்கவும் கிருபையின் நல்ல தகப்பனே, வானாதி வானங்களில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த ஆசாரிப்பு கூட தான் நிழலுக்கு உண்டான காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நன்றி ஏற்றுறோம் சாமி. இந்த நாளில் கூட சொல்லுகிற கருத்தை வசனத்தை நாங்களை கருத்தாய் கேட்டு அதனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியாக செய்கிறோம் சாமி. ஆரம்பம் முதல் முடிய வரை நீங்கள் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தான் கேட்கிறோம். ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். தேங்க்யூ பிரதர். நம்ம தொடர்ந்து இந்த ஆசார கூடாரம் பத்தி பார்த்துட்டே வரோம். கடைசி வாரம் நம்ம தண்ணீர் தொட்டி பத்தி பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பின் கீழ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டாபர்னிக்கல், அது தலைப்பின் கீழ் செய்து கொடுக்க முடிய சகோதரன் கார்த்திகேயன் கோயம்புத்தூர் வேண்டி அன்போடு அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்கள் ஒருவருக்கும் தெரிவித்து வருகிறேன். தேவனுடைய ஒரு பெருதான கிருபையினாலே இந்த ஒரு நாளிலும் கூட இந்த ஒரு இணையதளத்தின் வாயிலாக நாம் அனைவரும் இணைந்து அவருடைய மகத்துவமுள்ள சத்திய வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்படியாக தேவன் பாராட்டின மாபெரும் கிருபைக்காக நாம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கூட நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்குறோம். அதுல தலைப்பாக நம்ம எடுத்துக்கொண்டது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிர்மாணம். இப்ப நம்ம ஆசரிப்பு கூடாரத்து பக்கம் வந்தாச்சு. நம்ம கடந்த வாரங்கள்ல பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சில பொருட்களை குறித்து நம்ம பார்த்தோம். அதுல விசேஷமா பிரகாரத்திலிருந்து உள்ள வந்தவுடனே முதல்ல பலிபீடம், அப்புறம் தண்ணீர் தொட்டி பார்த்தோம். கடந்த வாரம் நம்ம பார்த்தது தண்ணீர் தொட்டி காரியங்களை குறித்து நம்ம பார்த்துக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தண்ணீர் தொட்டி குறித்து நம்ம சின்ன ஒரு ரீகால் நம்ம பண்ணிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வாரங்களில் அநேக சகோதர சகோதரர்களுக்கு இந்த காரியங்கள் புரிஞ்சிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு முறை அதை குறித்து நான் ரீகால் கொடுத்துறேன். தண்ணீர் தொட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரகாரத்தில் இரண்டு பொருட்கள் மாத்திரம் இருக்கு. அது ஒன்று பலிபீடம், இன்னொன்று தண்ணீர் தொட்டி. இந்த தண்ணீர் தொட்டி பார்க்கும்போது கொஞ்சம் விசேஷ விதமாக அங்கே செய்யப்பட்டிருக்கிறது பார்க்குறோம். எங்கிருந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள், குறிப்பா ஸ்திரீகள் பயன்படுத்தக்கூடிய அந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடினா அந்த காலத்துல கண்ணாடியில் கிடையாது, அந்த காப்பரை அவங்க என்ன ரொம்ப பாலிஷ் பண்ணுவாங்க. அப்போ அதுல இருந்து முகம் பார்க்க முடியும். ஒரு நல்ல கண்ணாடி போல அவங்க பாலிஷ் பண்ணி அதை முகம் பார்க்கறதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி அவங்க முகம் பார்க்கறதுக்காக பயன்படுத்துற அந்த ஒரு காப்பர் மெட்டீரியல் தான். அதை என்ன பண்றாங்கன்னா, அதை கொண்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, ஸ்திரீகள் என்ன செய்யறதாக நம்ம பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டமாய் கூட்டியிருந்த ஸ்திரீகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த தர்ப்பணங்களாலே வெங்கல தொட்டியையும் அதன் வெங்கல பாதத்தையும் உண்டாக்கினான் அப்படி சொல்லியிருக்கீங்களா. இதை நம்ம இஆர்வில படிக்கும் போது நம்ம எப்படி படிச்சோம் அப்படின்னா, அந்த இஆர்வியில் நமக்கு தெரியும் அது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி அப்படின்னு சொல்லி பார்க்க. அப்போ நமக்கு இந்த ஒரு கேள்விகள் வந்துச்சு. இந்த வசனத்தை வாசிக்கும் போது, ஆசரிப்பு கூடாரத்துல முன்னாடி பெண்கள் கூட முடியுமா, அது மாத்திரமல்ல இந்த பெண் எப்படி அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படி சொல்லிட்டு சில கேள்விகளை நம்ம எழுப்பணும். பெண்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முன்பாக அந்த கூட முடியாது அப்படிங்கறத நம்ம வசனத்தின் வாயிலாக அநேக சம்பவங்கள் வாயிலாக நம்ம படிச்சிருக்கிறோம், நிறைய பாடங்கள் வாயிலாக கேட்டிருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல எப்படி இது கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்ப இதை குறித்து நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தும் போது ஸ்திரீகள் ஆசரிப்பு கூடாரத்துடைய வாசல்ல அங்க கூடல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு வெரி சிம்பிள் லாஜிக். ஆசரிப்பு கூடாரமே இன்னும் கட்டப்படல, இப்பதான் பொருட்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்கு கட்டவே இல்லாத ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி எந்த ஸ்திரீகளும் என்ன பண்ண முடியாது, கூடி வர முடியாது. அப்போ எந்த ஸ்திரீகளும் கூடி வர முடியாதுன்னு சொன்னா, அப்ப நம்ம பார்க்கலாம் அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த ஆசரிப்பு கூட பைபிள்ல போட்டிருக்கு, அது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். மோசே ஸ்டே பண்ண கூடாரம்,
அந்த கூடாரத்தை அவர் என்ன பண்ணாருன்னா பெயர்த்து கொண்டு போயிட்டு சீனாய் மலையினுடைய அடிவாரத்துல அவர் என்ன பண்ணாருன்னா அங்க போட்டிருந்தார். பாளையத்துக்கு புறம்பே, பாளையம் சொல்றது இஸ்ரேல், சமஸ்த இஸ்ரேலர்களும் எல்லாரும் அவங்க தங்கி இருக்கிறதுக்காக போடப்பட்டிருக்க கூடாரம். அந்த அதுக்கு அந்த கூடாரத்துக்குலாம் இருக்கிறது தான் பாளையம் சொல்லுவோம். அந்த பாளையத்துக்கு புறம்பே போயிட்டு மோசே தன்னுடைய கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போட்டிருக்கிறார். அப்ப மோசே பெயர்த்து கொண்டு போய் போட்ட கூடாரம் நோக்கம் என்ன அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரம் இன்னும் கட்டப்படல. ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு தேவன் அநேக ஆலோசனைகளை இந்த கூடாரத்தில் இருந்த மோசே கிட்ட அவர் நேரடியாக பேசியிருக்கிறதாக நம்ம வசனத்தின் வாயிலாக நம்ம பார்ப்போம். அப்போ அங்க தேவனோட அவர் தனிச்சு கொஞ்சம் இருந்து தேவனோட அநேக காரியங்களை அவர் பேசணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த கூடாரத்துக்கு அவர் என்ன பண்ணிருந்தார், ஆசரிப்பு கூடாரம்னு பெயர் சூட்டியிருந்தார். அப்போ ஆசரிப்பு கூடாரம் பெயர் சூட்டப்பட்ட அந்த கூடாரத்தில் தான் மோசே வசிச்சு கொண்டிருந்தார். அவர் அங்கதான் ஸ்டே பண்ணியிருப்பார். அப்ப ஜனங்கள் யாராவது மோசேட்ட போய் பேசணும் வரணும் அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருமே அங்க அந்த கூடாரத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதாவது வசனத்தை நம்ம படிச்சோம், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் அப்படின்னு அங்க வசனம் இருக்கிறத நீங்க மறந்துட வேண்டாம். அப்போ இந்த மோசே இருந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாகத்தான் எல்லா ஜனங்களும் கொண்டு அவங்களுடைய தங்கம், வெள்ளி, பொன் ஆபரணங்கள் இப்படியாக அவங்க எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தாங்க. அவங்களுடைய தட்டுமுட்டுகள் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தாங்க. எகிப்தில் கொண்டு வந்த ஜாமானங்களையும் கொண்டு ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்காக கொடுத்தாங்க. அப்படி ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்காக கொடுத்த அந்த பொருட்கள்ல இந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியாக பயன்படுத்துற அந்த ஒரு காப்பர் மெட்டீரியல் மாத்திரம் தனியாக எடுத்து அதை கொண்டுதான் என்ன பண்ணாங்கன்னா இந்த தண்ணீர் தொட்டி கட்டி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதுல இன்னொரு விஷயத்த கூட நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அது ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தண்ணீர் தொட்டிக்கு மாத்திரம் தேவன் என்ன பண்ணல, எந்த விதமான அளவுகளும் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாருங்க, பலிபீடத்திற்கு ஒரு அளவு இருக்கு, அதுக்கு ஒரு உயரம் இருக்கு, ஒரு அகலம் இருக்கு, அதுக்கு ஒரு நீளம் இருக்கு, உடன்படிக்கை பெட்டிக்கு இருக்கு. இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திற்கும் அங்க அளவு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பிரகாரத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா பிரகாரத்துடைய தூணுடைய உயரம் இருந்துச்சு, அதுக்கு ஒரு நீளம் இருந்துச்சு, அதுக்கு ஒரு கலர், அந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து கொடுத்த தேவன் இந்த தண்ணீர் தொட்டியில என்ன மெட்டீரியல் செய்யணும், அது எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தார். ஆனா அதனுடைய அளவு குறித்து சொல்லலைங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இந்த தண்ணீர் தொட்டி எதுக்கு அடையாளமாக இருக்கு, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த தண்ணீர் தொட்டியில ஊற்றி வைக்கப்பட்ட அந்த ஊற்று தண்ணீர், அது சுத்தமான தண்ணீர், அது எதற்காக பயன்படுத்தப்பட்டுச்சு அன்னைக்கு அப்படிங்கும்போது, அங்க பலி செலுத்தக்கூடிய ஆசாரியில் தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக, தங்களுடைய மாமிச அழுக்கை நீக்குவதற்காக இந்த தண்ணீர் தொட்டியை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப ஆசாரியர்கள் பலி செலுத்த போதும், பலி செலுத்திட்டு அவங்களுடைய வஸ்திரங்களை தொய்த்து வெளுக்கிறதுக்கும் இந்த தண்ணீரை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். அப்போ தண்ணீர் அப்படின்னு சொல்லும் போது சுத்தமான தண்ணீர் எதை அடையாளப்படுத்தும் போது நம்ம பார்க்கிறோம், சுத்தமான தண்ணீர் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சத்திய வார்த்தைகள் அடையாளப்படுத்தக்கூடிய அந்த தண்ணீர், அப்ப அந்த தண்ணீர் தொட்டி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொன்னா, சுத்தமான வார்த்தைகளை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய, தன்னகத்தை உள்ளடக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூரண மனுஷனுடைய நிலைமையில இருந்தார். இந்த பூமியில இருக்கும் பொழுது மனுஷனாத்தான் பிறந்தார், அந்த மனுஷனையும் அவர் பரிபூரண மனுஷனாக இருந்தார் அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக அன்னைக்கு இருந்த நிழலான ஆசாரியர்களுடைய சரீர அழுக்கை நீக்குவதற்கு இந்த தண்ணீர் தொட்டி பயன்படுத்துவது போல இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஆவிக்குரிய ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கூடிய நமக்கு நாம் பரிசுத்தம் அடைகிறதுக்கு, நம்முடைய பலிகளை செலுத்துறதுக்காக நம்ம முதலாவது என்ன செய்யணும்னா, நாம் சத்திய வசனத்தினால நம்மை சுத்திகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது கூட நம்ம கடந்த வாரங்களை பார்த்தோம். இதான் நம்ம கடந்த வாரம் பார்த்தது சாரம்சம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதற்கு கடைசியாக நம்ம வசத்தை கூட ஒரு வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனம் 1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்போஸ்தலன் பவுல் ஒரு அருமையான ஒரு வார்த்தை இங்கு பயன்படுத்திருக்காங்க. பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு
பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்தி கிடவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க நாம கவனிக்கணும், மாமிசத்திலும் ஆவியிலும். அப்போ மாமிசம் அப்படிங்கும்போது சரீர பிரகாரமான அழுக்கையும் நாம நீக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஆவி அப்படின்னு சொல்லும்போது அது நம்முடைய சிந்தையில இருக்கக்கூடிய நம்முடைய எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய அழுக்குகள். அப்படின்னா சில எண்ணங்கள் இருக்கும், துர்சிந்தைகள் இருக்கும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும், நம்முடைய சிந்தையில ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் நாம விட்டு விலக்கும் பொழுது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். எப்படித்தான் இதெல்லாம் நம்ம விட்டு போகும்? துர்சிந்தைகள், தவறான எண்ணங்கள், தீய பேச்சுக்கள், தீய எண்ணங்கள் எல்லாமே நம்ம விட்டு எப்படி போகும் அப்படின்னா, சத்திய வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, சத்திய வசனத்தை கேட்கும் பொழுது, சத்திய வசனத்தை படிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்களோ தவறான செய்திகளோ நம்ம விட்டு போகும் அப்படிங்கிறத நம்ம இந்த கடந்த வார பாடத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டோம். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அளவுகள் கூட ஏன் கொடுக்கப்படலை அப்படின்னா, எவ்வளவு தண்ணீர் தேவையோ அவ்வளவு தண்ணீர் நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு பெரிய நீச்சல் குளம் மாதிரிலாம் அங்கே கட்டல. தண்ணீர் தொட்டினா ஒரு சின்ன அளவுல தான் இருந்திருக்கும். அப்போ அதை திரும்ப டாப் அப் பண்ணிட்டு இருப்பாங்க, தண்ணீர் கொண்டு கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ தண்ணீர் நம்ம எவ்வளவு பயன்படுத்துவோம் அப்படின்னா, தண்ணீருடைய தேவை எதை சார்ந்து இருக்குது அப்படிங்கும்போது நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை சார்ந்து நம்முடைய தண்ணீருடைய பயன்பாடு இருக்கும். ஒருவேளை உதாரணமாக கடந்த வாரம் சொன்னோம், கைகள்ல எவ்வளவு அழுக்கு இருக்கு அப்படின்னா, எவ்வளவு அழுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம அந்த அழுக்கு போகிற வரைக்கும் நம்ம கழுவுவோம். கரெக்டுங்களா? உடம்புல அழுக்கு நிறைய இருக்கு அப்படின்னா உடம்புல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு போகிற வரைக்கும் நம்ம தண்ணீர் கழுவுவோம். இப்ப தண்ணீர் இப்போ நம்ம கையில அழுக்கே இல்லை அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி போய் ஹேண்ட் வாஷ் பண்றோம் இல்லையா? அப்ப நம்ம எவ்வளவு தண்ணீர் யூஸ் பண்ணுவோம்? ரொம்ப குறைவா தான் இருக்கும், சும்மா வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வரும். இதே கையில நிறைய அழுக்கு இருக்கு. இப்ப பெயிண்ட் இருக்கு, இப்ப பெயிண்டர்ஸ் இருக்காங்க, ஒரு பெயிண்ட் அடிக்கிறாங்க, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க இருக்காங்க. அப்ப அவங்க கையில் நிறைய அழுக்கு இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அந்த பெயிண்ட் கரை போக வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, கழுவுவாங்க. அப்ப தண்ணீர் பயன்பாடு அவங்ககிட்ட அதிகமா இருக்கும். இப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்க்கும்போது, நாம் நம்ம இடத்துல சுய பரிசோதனை செய்யும் போது நம்ம இடத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நாமே நிதானிச்சு பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னு நமக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். தண்ணீர்னு சொல்றது இங்க சத்திய வசனங்கள். அப்போ அந்த சத்திய வசனங்களை கொண்டு நாம் நம்மை நாமே சுத்திகரிக்க ஆரம்பிக்கணும், ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். தேங்க்யூ. கடந்த வாரங்கள்ல நமக்கு ஒரு சிலருக்கு ஏதாவது இந்த நெட்வொர்க் இஷ்யூஸ்ல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்க அதுல இருந்து இப்ப கூட நீங்க நான் சொன்ன இந்த சுருக்கமான காரியத்தை வந்து நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறது கூட நான் உங்களோட தாழ்மையாக வச்சுட்டேன். அப்ப இந்த வாரம் நம்ம பாக்குறோம், பிரகாரத்தினுடைய காரியங்கள் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து இப்ப நம்ம எங்க போறோம்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு போறோம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க தமிழ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டமைத்தார்கள், என்ன பொருளை கொடுத்தாங்க, எந்த பொருளை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அதாவது பிரகாரம் அப்படின்னு சுற்றில இருக்கக்கூடிய அந்த சுற்றில் இருக்கக்கூடிய பகுதிகள், அதுக்கு நடுவில் இருக்கு ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரம் 2 பகுதியாக இருக்கிறத பார்க்கிறோம். ஒண்ணு பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்னு மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ இந்த 2ம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம வசனம் வாசிக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த கூடாரம் எப்படி கட்டப்பட்டிருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வாசிங்க சகோதரி. யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல். வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். பாருங்க, இங்க ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்காக அவர்கள் பயன்படுத்தினது என்னன்னா பலகை. என்ன பலகை? அங்க பலகைன்னு சொல்லப்பட்டிருக்கும் போது பலகை எதுல செய்வாங்கன்னா மரத்துலதான் செய்யறாங்க. ஓகே, சித்தி மரம் அப்படிங்கும் போது நமக்கு தெரியும், அது ஆல்ரெடி இந்த ஆசரிப்பு கூடாரத்துல எங்க மரப்பொருட்கள் பயன்படுத்தி இருந்தாலும் அது சித்தி மரத்தினாலதான் செய்யப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். உதாரணத்துக்கு பிரகாரத்தில் இருந்த தூண்கள், அந்த 100 தூண்களும் அந்த பில்லர் போஸ்ட் படிச்சோம் இல்லையா, அது சித்திய மரத்தாலும் செய்யப்பட்டுச்சு. சரி, அதை தாண்டி எப்படி வரும்பொழுது பலிபீடம் செய்யப்பட்டிருந்துச்சு சித்திய மரத்துல. அப்ப சித்திய மரத்தால செஞ்சு அங்க வெங்கலத்தகடால மூடப்பட்டிருந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்தது இங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரும்பொழுது அதே சித்திய மரத்தை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா பலகைகளும் செய்திருக்கிறாங்க. எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா, பலகைகள்
அதுக்கு ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்குது. முதல்ல பலகை செய்யணும். ஒவ்வொரு பலகையா செய்யறாங்க. எப்படி செய்யறாங்கன்னா 10 முழம் நீளம், 1.5 முழம் அகலம். கவனிங்க, 10 முழ நீளத்துக்கும் 1.5 முழம் அகலத்துக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 10 முழம் நீளம் 1.5 முழம் அகலத்துக்கு இப்படி பலகை செஞ்சிருக்காங்க. இப்படியே அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முதல்ல ஒரு பக்கம், அதாவது தெற்கு பக்கம் அப்படின்னா தெற்கு பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னா தெற்கு பக்கத்துக்கு ஒரு 20 பலகை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரியே வடக்கு பக்கம் வைக்கிறதுக்கு, வடதிசைக்கு வைக்கிறதுக்கு ஒரு 20 பலகைகள் அங்க செய்திருக்கிறாங்க இதே அளவு. அதே மாதிரி பின்பக்கம், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பின்பக்கம் செய்யறதுக்கு 8 பலகைகள் செய்திருக்காங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, அடுத்தது நம்ம வந்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 17 பாருங்க. யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல். ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் 2 கழுத்துக்கள் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக. வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் 20 பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க கடவது. பாருங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பலகைகள் ஒன்னொன்னு ஜாயின் பண்றதுக்கு, பலகைகளை ஜாயின் பண்றதுக்கு அவங்க ஒரு சின்ன ஒரு நடுவில் வந்து ஒரு காடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படி சொல்றது அப்படின்னா, பிளக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளக் பண்ற மாதிரி ஒரு பார்ட் வந்து ஒவ்வொரு பலகைக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க. மேல ஒன்று கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியாக பலகைகளா ஒவ்வொரு பலகையா செஞ்சு அப்படி ஒவ்வொரு பலகையும் இணைக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா உள்ள பிளக் மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து, அதாவது நம்ம பாக்குறோம் இல்லையா, மேல் ஜாக்கெட் ஃபீமேல் ஜாக்கெட் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இப்போ இபியில் ஒர்க் பண்றவங்களுக்குலாம், அந்த எலக்ட்ரிக்கல் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். இப்போ அந்த மாதிரி பிளக் பண்ற மாதிரி ஒவ்வொரு பலகையும் சேர்த்து பண்றது போல அங்க என்னன்னா இருக்கும். அது நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். சரிங்களா? அப்படியாக வடக்கு பக்கம் வடதிசையில என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே மாதிரி 20 பலகைகள் வச்சிருக்காங்க. தெற்கு திசையிலும் 20 பலகைகள் செய்திருக்காங்கன்னு பாக்குறோம். அது மாத்திரமல்ல, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த 20 பலகைகள், ஒரு பக்கத்துல 20 பலகை அப்படின்னா அந்த 20 பலகைகளையும் தாங்கி நிக்கிறதுக்கு, சும்மா பலகை நிற்குமா, அப்ப அந்த பலகையை தாங்கிறதுக்கு அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க ஒரு சாக்கெட் மாதிரி பண்ணிருக்காங்க. சாக்கெட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பலகையில உள்ள சொருகி வைக்கிறது போல அங்க செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு பலகைக்கு 2 சாக்கெட் செய்திருக்காங்க. 2 சாக்கெட் அப்படின்னா அது வந்து உள்ள சொருகி வைக்கிற ஒரு பூன் போல அங்க இருக்கும். வாசிங்க சவரி 19 வசனம் முதல். வசனம் 19 முதல். அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளும் 2 பாதங்களும், மற்ற பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளும் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்திலும் 20 பலகைகளையும். ஆமா, போதுங்க. இப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, இப்ப நீங்க இந்த வசனத்தை கவனிக்கும் போது அங்க நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பக்கத்துல 20 பலகைகள் வருதுன்னா, அப்போ ஒரு பலகைக்கு 2 வெள்ளி பாதம், வெள்ளி பாதம் செய்யறாங்க. பாதம்ங்கிறது நமக்கு தெரியும், அது வந்து சாக்கெட், அந்த பலகையை தாங்கி நிற்கிறது. சரிங்களா? தாங்கி நிறுத்தும். அப்போ ஒரு பலகைக்கு 2 அப்படின் போது அந்த அடிப்படையில் நீங்க வச்சு பார்க்கும்போது அங்க உங்களுக்கு எப்படி வந்து நிற்கும் அப்படின்னா 20 பலகைகளுக்கு 40 வெள்ளி பாதங்கள் அங்க செய்திருக்கிறாங்க. அதே மாதிரியே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வடப்பக்கத்திலையும் அதை செஞ்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க இந்த சார்ட் பாருங்க, நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல காமிச்சிட்டு இருக்கிற இந்த சார்ட்டை பார்க்கணும். அங்க 20 பலகைகள் இருக்கும், 20 பலகைகள் இருக்கு. அப்ப 20 பலகைகள் வச்சிட்டோம்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நீளம் உங்களுக்கு வந்துடும் இல்லையா? அப்போ ஒரு பலகையினுடைய அளவு எவ்வளவு இருந்துச்சுன்னா 1.5 முழம். அப்போ 20 பலகைகளுக்கு 30 முழம் வரும். இங்கிலீஷ்ல 30 கியூபிட் அப்படின்னு இருக்கும். 30 கியூபிட்ஸ் அதோட நீளம் இருக்கு. அப்போ உயரம் அப்படிங்கும் போது அது காமனா எல்லாருக்கும் அந்த கொடுக்கப்பட்ட அந்த 10 முழம் அதோட உயரம் இருக்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, இப்ப அதே மாதிரியே என்ன பண்றாங்கன்னா 21ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இதை போலவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போது தென் திசையில் இருந்தது கூட வட திசைன்னு பண்றாங்க. இப்போ ஆசரிப்பு கூட பின்பகுதியில என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப வேத வசனத்துல நம்ம வாசிக்கலாம். வாசிங்க சகோதரி. வசனம் 21 முதல். அவைகளின் கீழ் 40 வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் 2 பாதங்களும், மற்ற பலகையின் கீழ் 2 பாதங்களும் இருக்க வேண்டும்.
வாசஸ்தலத்தின் மேற்புறத்திலும் 6 பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கத்திலும் உள்ள மூலைகளுக்கு 2 பலகைகளையும் உண்டு பண்ணுவாயாக. பாருங்க, இப்ப பின்னாடி பக்கம் எப்படி சைடுல ஒரு 20 பலகை வருதோ அதே மாதிரி பின்னாடி பக்கம் எத்தனை பலகை வந்துருக்குன்னா 8 பலகை. 8 பலகை எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க. 8 பலகை அப்படிங்கிறது 6 பலகை கரெக்டா சென்டர்ல வந்துடும். அந்த மூளை பகுதி வரும்போது அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, அப்ப 2 மூளை இருக்கு. அப்ப 2 மூளைக்கும் ஒவ்வொரு பலகைகள் வைக்கும் பொழுது அப்ப 8 பலகைகள் வந்துருது. அப்ப 8 பலகைகளுடைய அளவும் அதேதான். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கலாம். இந்த பிக்சர்ல நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப இது மூளை, இது ஒரு மூளை, சரியா? அப்போ 6 பலகை வருதும். இந்த மூலையில ஒரு பலகை, இந்த மூலையில ஒரு பலகை, அப்ப 8 பலகைகள் இந்த பக்கம் வந்துருது. சரிங்களா? இப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, இப்போ நீங்க நல்லா கவனிச்சுக்கொண்டே வாங்க. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். வாசிக்க சகோதரி, யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். வசனம் 24 முதல். அவைகளின் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும், மேலே ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். 2 மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகள் 2 மூலைகளுக்காகும். அந்தபடி 8 பலகைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகையின் கீழ் 2 பாதங்களாக 16 வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும். ஆமாங்க, பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய 8 பலகைகளுக்கு இப்போ ஒரு பலகை சொல்லி கணக்கிட்டா 8 16 16 வெள்ளி பாதங்கள் அப்படி சொல்லும்போது அந்த சில்வர் மெட்டீரியல்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க அதுக்கு தேவையான இந்த சாக்லேட் செஞ்சிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தொடர்ந்து நீங்க வாசிக்கணும். இன்னொரு பாயிண்ட் கூட நான் சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, இந்த மேல அந்த மூளை இருக்கு இல்லையா, அந்த மூளையை ஜாயின் பண்றதுக்கு ஒரு கிளாம்ப் மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 மூளையும் இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய பகுதியும் அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய பகுதியும் இணைக்கிறதுக்கு ஒரு கிளாம்ப் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த கிளாம்பும் கூட அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். வாசிங்க 26ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 26 26 28 வரைக்கும். சீத்திம் மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்துக்கு பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும் பண்ணுவாயாக. நடு தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். பாருங்க, அடுத்தது முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பலகையெல்லாம் நிறுத்தியாச்சு. பலகைகள் நிறுத்தினதுக்கு அப்புறம் அந்த ஒவ்வொரு பலகைகளும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, சென்டர்ல ஒரு இன்விசிபிளா கண்ணுக்கு தெரியாம உள்ள வந்து ஒரு அதை ஜாயின் போட்டா ஒரு லாக் இருக்கும். வெளிப்பக்கம் மேலையும் கீழையும் என்ன பண்ணணும்னா, வெளிப்பக்கம் அந்த பலகைகள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு என்ன சொல்றதுங்க, அது எப்படின்னா ஒரு அங்க வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அது வந்து ஒரு தாழ்பால் போன்ற ஒரு ரிங் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஃபுல்லா வந்து ஒரு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த சித்தி மரத்தால செய்யப்பட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மரத்துல வந்து ஒரு பைப் மாதிரி செய்வாங்க. ஒரு கோல் மாதிரி எடுத்து அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே உள்ள வந்து லாக் பண்ணிடுவோம். உள்ள விட்டு லாக் பண்ணோடனே அது ஸ்ட்ராங்கா நிற்கும். ஒன்னோட ஒண்ணு இப்படி மின்னப்பட வராது, அப்படியே வந்து லாக் ஆகி ஸ்ட்ராங்கா நிற்கும். அப்போ ஒரு செவரு, ஒரு கான்கிரீட் சுவர் கட்டுறா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கு இணையான ஒரு ஸ்ட்ராங்னஸ் எங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த ஆசரிப்பு கூடார கட்டுமானத்துல இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க பாருங்க, இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு சிமெண்ட்ல ஒரு செவரு கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சிமெண்ட்ல ஒரு வால் இருக்கு. இது என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு இடத்துல எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது. ஒன்ஸ் கட்டுனதான் அதே இடத்துல இருக்கு. ஆனால் இது போன்ற கட்டுமானங்கள் என்னன்னா, இந்த 40 வருஷம் அளவும் இவர்கள் அநேக இடத்துல பாளையம் இறங்குறாங்க. அப்போ எங்கெல்லாம் பாளையம் இறங்குறாங்களோ அங்க வந்து ஆசிரியர் கூடாரத்தை அவங்க என்ன பண்ணணும்னா அங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அங்கிருந்து பாளையம் புறப்படும் பொழுது இது எல்லாத்தையும் கழட்டி அப்படி டிஸ்மேண்டில் பண்ணி என்ன பண்ணணும்னா எடுத்துட்டு போகணும். அப்படி டிஸ்மேண்டில் எடுத்து எளியா இருக்க போலத்தான் இவங்க என்ன பண்றாங்க, திட்டமிட்டு இதை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். வாசிங்க சகோதரி, தொடர்ந்து யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 29 30 வசனங்கள். பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடக்கடவாய். இவ்விதமாய்
மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இங்க அந்த சித்திய மரத்தால் செய்யப்பட்ட எல்லா பலகையும் அவங்க என்னதான் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, பொன் தகட்டான, அதாவது கோல்டன்ல ஒரு ஷீட் போட்டு பக்காவா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு தகட்டால மூடி இருக்காங்க. இப்போ சித்தி மரத்தை எடுத்து அந்த சித்தி மரத்துல வந்து பலகை செஞ்சு அந்த பலகையை சுத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா தங்கத்தினால ஒரு தகரம் செஞ்சு ஒரு ஷீட்டு மாதிரி செஞ்சு அந்த ஷீட்டை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வெள்ளிப்பாதம் இருக்கு. அப்போ அங்க பயன்படுத்தப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்துல பயன்படுத்தப்பட்ட எல்லா பொருட்களும் தங்கம், பாதம் மாத்திரம் வெள்ளி. அப்போ இந்த தங்கம் சித்தி மரத்தை மூடி க்ளோஸ் பண்ணி என்ன இருக்கு அப்படின்னா தங்கம் இருக்கு. கவனிச்சுக்கோங்க, தங்கம் இருக்கு. அந்த சித்தி மரத்து பலகைகள் தாங்கி நிற்கிறதுக்கு அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது வெள்ளி பாதங்கள், சில்வர் சாக்கெட்ஸ் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இது வரைக்கும் சொன்ன ஒரு காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லைனாலும் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க, இப்போ இந்த வீடியோ பாருங்க. Moreover, thou shalt make the tabernacle with 10 curtains of fine twined linen, and blue, and purple, and scarlet, with cherubims of cunning work shalt thou make them. The length of one curtain shall be 28 cubits, and the breadth of one curtain cubits. And every one of the curtains shall have one measure. The 5 curtains shall be coupled together one to another, and other 5 curtains shall be coupled one to another. And thou shalt make loops of blue upon the edge of the one curtain, from the selvage in the coupling. And likewise shalt thou make in the uttermost edge of another curtain, in the coupling of the second. 50 loops shalt thou make in the one curtain, and 50 loops shalt thou make in the edge of the curtain that is in the coupling of the second, that the loops may take hold one of another. And thou shalt make 50 taches of gold, and couple the curtains together with the taches, and it shall be one tabernacle. And thou shalt make curtains of goat's hair, to be a covering upon the tabernacle. 11 curtains shalt thou make. The length of one curtain shall be 30 cubits, and the breadth of one curtain 4 cubits. And the 11 curtains shall be all of one measure. And thou shalt couple 5 curtains by themselves, and 6 curtains by themselves, and shalt double the 6th curtain in the forefront of the tabernacle. And thou shalt make 50 loops on the edge of the one curtain that is outmost in the coupling, and 50 loops in the edge of the curtain which coupleth the second. And thou shalt make 50 taches of brass, and put the taches into the loops, and couple the tent together, that it may be one. And the remnant that remaineth of the curtains of the tent, the half curtain that remaineth, shall hang over the backside of the tabernacle. And a cubit on the one side, and a cubit on the other side of that which remaineth in the length of the curtains of the tent. It shall hang over the sides of the tabernacle on this side and on that side, to cover it. And thou shalt make a covering for the tent of ram skins dyed red, and a covering above of badger's skins. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நீங்க இந்த வீடியோல பார்த்தது போலதான் அந்த இந்த வீடியோ காட்டின நோக்கம் என்னன்னா, இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம இது வரைக்கும் பார்த்த வசனத்தினுடைய ஒற்று இருக்கு. அதுல ஒரு விஷயம் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பலகையினுடைய சைடுல ஒரு அந்த லாக் இன்னொரு பலகையோட லாக் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு தாழ்பால் போல இருக்கும். அந்த தாழ்பாலுக்கு நடுவுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு எல்லா பலகையும் சேர்த்து ஜாயின் பண்ணது போல ஒரு 5 என்ன சொல்றாங்க ஒரு கட்டைகள் போல பாய்ச்சி போட்டிருக்கு.
அதுவும் சித்தி மரத்தால் செய்யப்பட்ட பலகைகள் தான். அதுக்கும் பொன் தகட்டால் மூடல். இந்த 5ல வெளியிருந்து பார்க்கும்போது 4 தான் தெரியும். ஓகேங்களா? ஒண்ணு சென்டர்ல இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னா வெளியிருந்து பார்க்கும்போது தெரியாது. ஆனா எல்லாமே லாக் லாக் பண்ணும்போது அங்க நடுவுல இருக்கும். இப்படித்தான் நமக்கு இருக்கு. அது ஏன் எதுக்கு அப்படின்றது பின்னாடி நம்ம வரக்கூடிய பாடங்கள் நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். ஆக மொத்தம் ஒவ்வொரு பலகைக்கும் 5 தாழ்பால்கள் இருக்கு. நடுத்தாழ்பால்கள் உருவ பாய்ச்சப்பட்டிருக்குது அப்படின்னு வசனம் படிச்சோம். ஓகேங்களா? அப்ப உருவ பாய்ச்சப்பட்டிருக்குன்னா அதுக்கு நடுவுல மீதி மேல 2, அதுக்கு கீழே 2 இருக்கு. இது வெளிப்புறமாக தெரிகிற அளவுக்கு இருக்கும். அப்போ இந்த நடுவில் இருக்கிறது மட்டும் உள்ள பாய்ச்சப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லா பலகையினுடைய 20 பலகைகளும் சேர்த்து வச்சு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த நடுவில் கொடுக்கப்பட்டது மட்டும் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். மற்றபடி இந்த வீடியோ கிளிப்ல பார்த்தா அதனுடைய அடிப்படையில் அப்படியே இருந்திருக்குன்னு பார்க்கணும். சரி, இப்போ நம்ம அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரர்களே, இப்போ இந்த வீடியோ நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. இப்போ சொன்ன வசனங்களையும் நல்லா உள்வாங்கி இருப்பீங்க. எப்படி கட்டியிருக்காங்க, அதோட கட்டுமானத்தினுடைய அளவுகளை குறித்து இப்போ நம்ம வந்து நீங்க புரிஞ்சு கொண்டதை வச்சு இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம். இப்போ இந்த ஆசரிப்பு நீங்க ஸ்கிரீன் பாருங்க. இந்த சார்ட்ல இது ஆசரிப்பு கூடாரம், இந்த பகுதி தான் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இது தெற்கு பகுதி, இது வடக்கு பகுதி. சரிங்களா? இப்போ இந்த பகுதி நம்ம பார்க்கிறோம், இது வந்து நீளம், இது அகலம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இந்த நீளத்தையும் அகலத்தையும் எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் அப்படிங்கிறது நம்ம இந்த பலகைகளுடைய ஒட்டுமொத்த அளவை கணக்கெடுத்து பார்க்கும்போது நமக்கு அங்க கிடைக்கும் எவ்வளவு அப்படின்னா 20 பலகைகள். சரிங்களா? ஒரு பலகைகள் 1.5 முழம் அப்படின்னு சொன்னா அப்போ 20 பலகைகள் 30 முழம். அப்ப 30 முழம் தான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நீளம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு வரலாம். சரிங்களா? பின்னாடி 8 பலகைகள். 8 பலகைகள்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே. அப்ப 8 பலகைகள் 8 இன்ட்டு 1.5 முழம் எவ்வளவு வருது அப்படின்னு சொன்னா அங்க உங்களுக்கு வரும் 12 முழம் தான் வரும். கரெக்டா? 8 இன்ட்டு 1.5 கியூபிட் அப்படின்னு சொல்லி நீங்க கணக்கிட்டு பார்க்கும்போது அங்க 12 முழம் தான் வரும். எப்படி நம்ம இங்க 15 முழம் கணக்கிடுறோம் அப்படின்னு சொன்னா 12 முழம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த மூலையில கொடுக்கப்பட்டிருக்கிற அளவு வச்சு பார்க்கும்போது இந்த மூலையில எக்ஸ்ட்ரா அங்க வந்து நம்ம பார்த்தோம் இந்த இதனுடைய அளவு வரும், அப்புறம் இதனுடைய அளவு வரும். இந்த கணக்கிட்டு வச்சு பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா இந்த பக்கம் 1.5 முழம், இந்த பக்கம் 1.5 முழம். அப்ப இந்த பக்கம் 1.5 முழம், இந்த பக்கம் 1.5 முழத்தை மொத்தமா நீட்டு பார்க்கும்போது அங்க 15 முழம் அங்க வந்து நமக்கு கிடைக்குங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். சரிங்களா? ஏற்கனவே பலகையினுடைய அளவுல 12 முழம் இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் ஒரு 1.5 முழம், இந்த பக்கம் ஒரு 1.5 முழம் அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு 3 முழம். 12 12 பிளஸ் 3 15. அப்போ 15 கியூபிட்ஸ் இங்க ஆசரிப்பு கூடதுனால அகலத்துல வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ இதுல நீங்க சில குழப்பங்கள் கூட நமக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 15 முழம் இப்போ நீங்க கணக்குல வச்சு பார்த்தா 15 முழம் அப்படிங்கிறது நமக்கு வருது இல்லையா? ஆக்சுவலா நீங்க 15 முழம் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நாம வந்து வேறொரு கோணத்துல இப்ப பார்க்க போறோம். நீங்க ஜென்ரலா ஒரு கால்குலேட் பண்ணீங்கன்னா அப்படித்தான் வர்ற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கால்குலேஷன்ல அப்படிதான் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஒரு அகலத்துக்கு, அதாவது பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய 8 பலகைக்கு வெளியில இந்த 2 தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய வட பக்கத்தில் இருக்கக்கூடிய பலகை வச்சீங்கன்னா உங்களுக்கு 15 முழம் வந்துடும். 15 முழம் வந்துடும். ஆனா அங்க என்ன இல்லைன்னா அங்க 15 முழம் அங்க அப்படி இல்லை. எப்படி இருக்கு அப்படி சொன்னா அங்க வந்து அளவு 10 முழம் தான் இருக்கணும். எப்படி 10 முழம் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கும்போது அளவு மகா பரிசுத்தலம் என்னவா இருக்குன்னா 10 முழம் அகலம், 10 முழம் நீளம், 10 முழம் அப்படிங்கிற இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கொயர், ஒரு கியூப் சைஸ்ல தான் வரும். ஒரு கியூப் தான் வரும் கான்செப்ட். ஓகேங்களா? அப்ப இங்க எப்படி 10 முழம் வருது? இப்ப நான் உங்களை புரிதலுக்காக நான் நீங்க ஜென்ரல் கால்குலேஷன் போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும். அப்படி போடக்கூடாதுக்காக தான் நான் நீங்க என்னன்னா இந்த ஒரு கணக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 8 பலகைகளை வெளிப்புள்ள வச்சு இதை உள்பக்கமா வைக்கிறாங்க.
நீளத்திலிருந்து வரக்கூடிய பலகை உள்பக்கம் வைக்கிறாங்க. அப்போ 12 முழம் தான் இருக்கும் இங்க. இது உள்பக்கம் வைக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்னா இதனுடைய கழியும். அதாவது இப்போ நம்ம முதல்ல ஆட் பண்ணா தவறாக மைனஸ் பண்ணத்தான் அங்க கரெக்டா. அப்போ 12 முழம் வந்துச்சு. அந்த 12 முழம் எப்படி வருது அப்படின்னா இந்த பலகையும் இந்த பலகை அந்த மூலையில வரக்கூடிய 2 பலகை இருக்கு இல்லையா, அந்த பலகையில என்ன பண்றோம்னா இங்கிருந்து போற பலகையும் அங்க ஓவர்லாப் பண்ணித்தான் அந்த மூளை பலகை நிர்மாணம் செய்யப்பட்டிருந்துச்சு. அப்போ நீங்க அந்த இதுல ஒரு முழமும் இதுல ஒரு முழமும் அங்க கழிச்சு அங்க என்னதான் வந்திருக்கு அப்படின்னா 10 முழம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். அப்போ 10 முழம் நீளம், 10 முழம் அகலம். அப்போ 10க்கு 10 × 10 அப்படிங்கிற ஒரு கியூபிட் அளவு தான் இந்த மகா பரிசுத்தலம் அமைஞ்சிருக்குது. அப்போ இங்க மொத்தம் 30 முழம், இது 30 முழம், அது கரெக்ட் தான். ஏன்னா 20 பலகைகள் 30 முழம். இப்போ இந்த 20 பலகைகள்ல 30 முழம் இருக்கு இல்லையா, இந்த 30 முழத்துல 10 முழம் என்ன வந்திருக்குன்னா மகா பரிசுத்தலம், 20 முழம் பரிசுத்தலம். இந்த பரிசுத்தலம் இது பரிசுத்தலம், ஹோலி பிளேஸ். இது த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் அப்படின்னு. இந்த பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா நீங்க உள்ள என்ட்ரான உடனே இங்க ஒரு ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க, இங்கேயும் ஒரு ஸ்கிரீன் இருக்கும். நம்ம பார்க்குறோம் இது பிரகாரம். இந்த பிரகாரத்துல இங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு, இது முதல் திரை. அதை குறித்து நம்ம தனியாக ஒரு வகுப்பு படித்தோம், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே கலரு அதே டிசைன்ல எங்க கேட் இருக்குன்னா இங்கேயும் கேட் இருக்கு. அதே அளவு பாருங்க, அந்த இந்த கார்னரும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கார்னரும் ஒரே அளவு இருக்கும். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த கேட்டு ஒரே அளவு, அதே கலரு அதே ஸ்கிரீன். இங்க ஸ்கிரீன் போட்டிருக்கும். அப்ப இங்க ஸ்கிரீன் போட்டிருக்கிறதுனால நமக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை அப்படின்னா அங்க நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா அங்க பலகைகளை வைக்க வேண்டியதில்லை. காரணம் அங்க ஸ்கிரீன் தான் அதுக்கு வாசலா இருக்கு. இது 2வது திரை. இங்க இதே அளவு இதே அமைப்பு இங்க இருக்கு, அதுக்கு பேரு 3ஆம் திரை அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒட்டுமொத்த அமைப்புல பிரகாரத்துல ஒரு திரை, அது முதல் திரை. பரிசுத்தலத்துக்கு ஒரு திரை, மகா பரிசுத்தலத்துக்கு ஒரு திரை. அப்போ இப்படிதான் வாசல் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 3க்கும் 3 அர்த்தங்கள் அந்த வகுப்புல நம்ம பார்த்தோம். அந்த 3க்கும் என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அது அழைக்கப்பட்ட நிலைமை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை, உண்மையுள்ள நிலைமை அப்படி சொல்லி 3 ஸ்டேஜஸா நம்ம பார்த்துக்கிறோம். அதான் நம்ம இந்த 3மே யார் அடையாளப்படுத்து, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. நானே வாசல். அப்போ அது சொன்னார் இல்லையா 3, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ இது மெயின் என்ட்ரன்ஸ், நானே வழி, என் மூலமா தான் நீங்க உள்ளே வர முடியும். 1. அடுத்து நானே சத்தியம், இந்த பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சத்தியத்தை அடையாளப்படுத்துறதை பார்க்கணும். அடுத்தது ஜீவன். இந்த 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 ஸ்கிரீன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வழி, சத்தியம், ஜீவன் அப்படின்னு 3 திரைகளுக்கும் 3 பெயராக நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப 3 திரைகளும் அங்க இருக்கிறத பார்க்கிறோம். இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை இப்ப நம்ம அடுத்து இதனுடைய காரியங்களை குறிச்சு இப்ப இன்னும் இதனுடைய முடியல. அடுத்த வாரம் நம்ம 3 திரைகளை குறிச்சு இதுக்கு மேல போட்ட 3 திரைகளை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் உள்ள என்னென்ன பொருள் குறிச்சுக்கிறது அடுத்து நம்ம படிக்க போறோம். சரிங்களா? தொடர்ச்சியா பார்க்க போறதுதான். இப்ப நம்ம இன்னைக்கு எதை பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நீங்க இணைச்சு பார்க்கணும். சரிங்களா? இப்ப நம்ம பார்த்த அந்த ஆசரிப்பு கூடாரம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த யூதேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல மார்க் பண்ணி காட்டுறது, லேசர் லைட் மார்க்கிங்ல காட்டுறது, இந்த சுத்து எதுக்கு அடையாளமாக இருக்கு? பிரகாரத்துக்கு அடையாளமாக இருக்கு. இது பிரகாரம், இதுதான் பிரகாரம். இதுக்கு நடுவுல இருக்கு, உள்ள இருக்கு ஆசரிப்பு கூடாரம். இதுக்குள்ளதான் இருக்கு ஆசரிப்பு கூடாரம். சரிங்களா? இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும் அன்பான சகோதரர்களே, எல்லாரும் பாருங்க. இப்ப முதல்ல படத்துக்குள்ள என்ட்ராகும் போது இப்ப வெளியே பாளையத்துக்கு புறம்ப இருக்கிறாங்க, பாளையத்துக்கு வெளியே. இப்ப நம்மள எங்க இருந்தோம் அப்படின்னா அந்நியரும் பரதேசிகளுமாக தேவன் அற்றவர்களாக தேவனை அறியாத ஒரு புறஜாதிகளாக நம்ம எங்க இருந்தோம்னா பாளையத்துக்கு புறம்ப இருந்தோம். சரிங்களா? அப்படின்னா அது எங்க, அது எதை குறிக்குது அப்படின்னா பாளையத்துக்கு புறம்பா இருக்கக்கூடிய நிலைமை, உலக ஜனங்களுடைய நிலைமை, அது மரண நிலைமை அப்படின்னு சொல்றோம். அப்போ எப்பொழுதுமே நம்ம இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா
சாவுலேயே நம்ம பாவத்துல பிறந்து பாவத்திலேயே இருந்ததுனால நம்ம மேல என்ன இருந்துச்சு அப்படின்னா பாவத்தினுடைய சம்பளமான மரணம் அப்படின்ற ஒரு சாபம் நம்ம மேல இருந்துச்சு. அந்த மரணநிலை குறிக்கிறது எங்கன்னா ஆறுங்கிற அந்த கோடு. இந்த ஆறுங்கிற கோடு தான் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மரண நிலைமையை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இப்ப இங்கிருந்து பாளையத்துக்கு புறம்ப இருந்து இப்ப இந்த பிரகாரத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்தாங்க. எப்போ நம்ம பிரகாரத்துக்குள்ள உள்ள வந்தோம், பிரகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா அடிப்படை சத்திய வசனங்கள் கேட்க ஆக்கணும். அதாவது பேசிக் கிளாஸ் நம்ம எப்ப கேட்க ஆரம்பிச்சோமோ அப்ப இந்த பிரகாரத்துக்கு நம்ம பக்கத்துல வந்தோம். இப்ப நம்ம கேட்ட ஒரு தேவனோட உடன்படிக்கை செஞ்சு சத்திய மார்க்கத்துக்குள்ள பலி கொடுத்தாங்களா அப்படின்னா இல்ல. இது கடினமான உபதேசம். இது இதெல்லாம் நமக்கு என்ன பண்ண முடியாது, கேட்டு அதன்படி நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் திரும்பி போயிட்டாங்க. அப்படின்னா திரும்ப அந்த ஆறுக்கே போயிட்டாங்க, திரும்ப அந்த மரண நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனா தேவன் நம்மேல் வைத்து இறக்க நிமித்தமாக நம்மோடு உடன்படிக்கை செய்து நம்மை நீதிமானாக எண்ணினார். அந்த நீதிமானாக என்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம தேவனுடைய சத்திய வசனங்களை விசுவாசத்து மாத்திரமல்ல நம்ம அர்ப்பணிக்கவும் செஞ்சோம். எதை பார்த்து அப்படிங்கும்போது நம்ம பிரகாரத்தை பக்கம் வரும்பொழுது அது பாதி நீதிமானாக்கப்பட்ட நிலைமையை அடையாளப்பட்டுச்சு. அதை பார்சியலி ஜஸ்டிபிகேஷன் அல்லது டென்டேட்டிவ் ஜஸ்டிபிகேஷன் சொல்லிட்டு அந்த பிரகாரத்தை குறித்து நம்ம படிக்கும்போது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப பிரகாரத்தை தாண்டி நம்ம அடுத்து பலிபீடத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலியை ஒருவர் விசுவாசிக்கும் போது அந்த ஈடுபலிக்குள்ளாக நாம இருக்கிறோம். தேவன் நமக்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில பலியாக கொடுத்திருக்கிறார். அதாவது ஆதாமுடைய மரணத்திற்கு இணையான இன்னொரு மரணம், பலிக்கு இன்னொரு பலி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பலிபீடம் நமக்கு காமிச்சு கொடுத்துச்சு என்ன அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலி, ரேன்சம் சாக்ரிஃபைஸ கத்து கொடுத்துச்சு. அதை தாண்டி அப்படியே நம்ம கொஞ்சம் மேல வந்தோம். மேல வரும்போது தண்ணீர் தொட்டி. அப்ப தேவன் நமக்கு இவ்வளவாக கிருபை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த கிருபிக்காக நம்ம என்ன செய்யணும், நம்மளையே அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா சத்திய வசனத்தை கொண்டு நம்ம சுத்திகரிக்க ஆரம்பிச்சோம். ஏன் அப்படின்னா பரிசுத்தமாகணும். ஏன் பரிசுத்தமாகணும் அப்படின்னா அன்னைக்கு ஆசிரியர்கள் ஏன் தண்ணீர் கழுவுனாங்க அப்படின்னா அவர்கள் இந்த பரிசுத்தத்தையும் மகாபரிசுத்தையும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு பிரவேசிக்கணுங்கிறதுக்காக தங்களை சுத்திகரித்துக் கொண்டாங்க. ஏன் அப்படின்னா அங்க உள்ள போனதை பலி செலுத்த முடியும். அப்போ பலி செலுத்துறதுக்கு தயாராகக்கூடிய நிலைமை தான் இந்த தண்ணீர் தொட்டி. அப்போ நம்ம ஒப்பு கொடுத்து இந்த பரிசுத்தத்துக்கு பிரவேசிக்க ஆரம்பிச்சோம். இந்த பரிசுத்தத்துக்கு ஒருத்தர் பிரவேசிச்சா எங்க லைன் வருது பாருங்க. அந்த பரிசுத்தத்துக்கு நேரா இருக்கக்கூடிய லைன் பாருங்க, அப்படியே எம் அப்படிங்கிற லைன். எம்ங்கிற லைன் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொன்னா எம்ங்கிற லைனு புது சிருஷ்டியுடைய நிலையை அடையாளப்படுத்துது. அப்ப புது சிருஷ்டியுடைய நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரர்களே, எல்லா வேதமானவர்களும் இந்த எம் லைன்ல இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. மாறா அதுல ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பரிசுத்தத்துல இருக்கிறாங்க. அப்போ பரிசுத்தத்துக்கு போகக்கூடிய விஷயம், இந்த ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். உடன்படிக்கை செஞ்சு தங்களை சத்திய வசனத்தினால சுத்திகரிச்சு கொண்டு அந்த சத்திய வசனத்துக்கு ஏற்ற கிரியைகளை தன்னுடைய வாழ்நாட்களுக்கு காட்ட ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தேவன் அவர்களை ஆவியில ஜெனிப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது நம்முடைய விருப்பம், நம்முடைய அர்ப்பணிப்பு, இதைய தேவன் அங்கீகரிச்சாங்க அப்படின்னா அங்க நமக்குள்ள ஒரு ஆவியில ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிறது உருவாகும். அப்படின்னா புது சிருஷ்டிங்கிற கரு உருவாகும். அப்ப புது சிருஷ்டினுடைய கரு உருவாயிருச்சுன்னா நம்ம எந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா எம்முக்கு வந்துட்டோம். சரிங்களா? எம் அப்படிங்கிற லைனுக்கு வரணும். அப்ப எம் அப்படிங்கிற லைன் எதை அடையாளப்படுத்துது? எம்ன்றது அடுத்து நம்ம போகணும் எல்லுங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். அது எதை அடையாளப்படுத்துதுன்னா பரிசுத்தத்தை முடிஞ்சு அது மகா பரிசுத்தத்தில் உள்ள என்ற இடம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல். இப்போ இந்த பரிசுத்தத்துக்கும் மகா பரிசுத்தத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்கிரீன் இருக்குமா? இதான் கடைசி திரை. இந்த கடைசி திரையை ஒருத்தர் கறக்குறாங்கன்னா அது மரணம். ஒரு புதுசிருஷ்டியோட வாழ்க்கையை நம்ம நிறைவு செஞ்சு நாம மறிக்கும் போது எங்க ஆகிறோம் அப்படின்னா
இந்த எல் அப்படிங்கிற ஒரு தூதர் நிலையை அடைஞ்சிடுறோம். மகாபரிசனத்துக்கு போறோம். மகாபரிசனத்துக்கு போனா தான் அங்க வந்து இருக்கு என்ன இருக்குன்னா கிருபாசன பெட்டி. கிருபாசன தட்டையில சேரும்போது நம்ம அங்க அத கே அப்படிங்கிற அதுக்கு நேரா இருக்கக்கூடிய லைன் பாருங்க, கே லைன். இந்த கே லைன் தான் அடையாளப்படுத்துது ஒரு மகிமை. மகிமைனா தேவனும் கிறிஸ்துவும் மகிமை அடைஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த நிலையை நாம அடையக்கூடிய ஒரு நிலை. இதுதான் கடைசி நிலை. இப்போ பாருங்க, இப்போ நான் முதல்ல இருந்து ஒரு ரிப்பீட் பண்ணிடுறேன். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வச்சு நீங்க பார்க்கணும். பாளையத்துக்கு புறம்பே இருந்தோம், அது 6 லைன் பாவ நிலை அடையாளப்படுத்துச்சு. அப்போ சத்திய வசனத்தை கேட்கறதுக்காக நம்ம முதல்ல சத்தியத்தை தெரிஞ்சுக்கொண்டோம், பிரகாரத்துக்குள்ள வந்தோம். அது என் லைன். என் அப்படிங்கிறது நீதிமானாக்கப்பட்ட நிலைமை. இந்த நீதிமானாக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தொடர்ச்சியாக நம்ம முன்னேறி எங்க வந்தோம்னா எம் லைனுக்கு வந்தோம். யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு வேதமானவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு தங்களுடைய அர்ப்பணிப்பின் இந்த பலியின் ஜீவித்தை ஆரம்பிச்சாங்களோ அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆவியில ஜெனிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பேர் இன்னொரு பேர் தான் புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டியினுடைய நிலைமைதான் பரிசுத்தத்துல இருக்கு. பாருங்க, இந்த பரிசுத்தத்துக்கும் மகாபரிசுத்தத்துக்கும் உள்ள இந்த எம்முக்கும் எல்லுக்கும் உள்ள பகுதி தான் பரிசுத்தலம். அது என்ன போட்டிருக்காங்கன்னா நெருக்கமான வழி, இடுக்கமான வாசல். அப்போ ஒரு பலியின் ஜீவிதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உபத்திரங்கள் நிறைஞ்சு காணப்படும். என்ன உபத்திரவம் அப்படின்னா, தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது சாத்தானுடைய வஞ்சனை இருக்கும், உலகத்தினுடைய வஞ்சனை இருக்கும், மாமிசத்தினுடைய தூண்டுதல் இருக்கும், அந்தி கிறிஸ்தனுடைய எதிர்ப்புகள் இருக்கும். இது எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு போராட்டம் தான், போராட்டம் இந்த வாழ்க்கை தான் இடுக்கமான வழி, நெருக்கமான வழின்னு சொல்லலாம். இது பாடுகள் நிறைஞ்ச உபத்திரங்கள் நிறைஞ்ச பகுதின்னு சொல்லலாம். அப்ப இதை கடந்து போகணும்னா 2 விஷயம் தான். குத்து விளக்கு வெளிச்சம், சமூகத்து அப்போ மேஜையில் இருக்கக்கூடிய அந்த அப்போ புளிப்பில்லாத அப்பங்கள் நமக்கு இருக்கு தயாரா, ஆசாரிகளுக்கே உரித்தான உணவு, நமக்கே புது சிருஷ்டிகளுக்கான சாப்பாடு. இப்ப நமக்கு நம்ம வயிற்றுக்கு இந்த மாமிசத்துக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா இட்லி, தோசை, பிரியாணி எதோ கொடுக்குறோம். சரிங்களா? அப்ப புது சிருஷ்டி உயிரோடு இருக்கணும்னா புது சிருஷ்டிக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்? சத்திய வசனங்கள் கொடுக்கணும். அது புளிப்பில்லாத அப்பமா இருக்கணும். இன்னைக்கு அநேகருடைய போதனைகள் எப்படி இருக்கு, உபதேசங்கள் எப்படி இருக்கு? புளிப்பு ஏற்றப்பட்டதா இருக்கு. ஒரு புது சிருஷ்டி புளிப்போடு இருக்கிறத கீழே துப்பிடும். ஏன்னா அது தன்னுடைய கொஞ்சம் புளிப்பு ஒட்டுமொத்தத்தையும் கெடுத்துடும். அப்போ புளிப்பு இல்லாத அப்பத்தை சாப்பிட்றதா யாருடையதுன்னா புது சிருஷ்டியோட. அப்போ புளிப்பு அங்க எப்படி ஏத்தப்பட்டுருது அப்படின்னா நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சத்தியத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் அசத்தியம், புளிப்பு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ புது சிருஷ்டிகளுக்கு புளிப்பு எப்பொழுதுமே டேஞ்சர். புது சிருஷ்டி வளரணும்னா புளிப்பில்லாத அப்பங்களை நம்ம புசிக்கிறவர்களாக இருக்கணும். எந்த பகுதியிலனா இந்த பகுதியில இதை கடந்து நம்ம மேல வரணும். அப்பதான் நம்ம வந்து இது நம்மளுடைய நாம எப்ப மறிக்கிறோமோ அப்போ இந்த எல் அப்படிங்கிற இந்த பரிசுரத்துக்குள்ள இருந்து மகாபரிசுரத்துக்கு போகக்கூடிய அந்த திரையை நம்ம கடக்க போறோம். சரிங்களா? இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை வச்சு தேவனுடைய தெய்வீக திட்டத்தோட இந்த சார்ட் உங்க எல்லாருடைய வீட்லயும் இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். இந்த சார்ட்டை எடுத்து வச்சு நீங்க நல்லா மெடிடேட் பண்ணுங்க. இந்த சார்ட்டு நம்ம எப்ப கேட்டாலும் ஒரு வேதமானவர்களுக்கு மனப்பாடமாக தெரியணும். கண்ணை கட்டிட்டு வரைச்சவங்க கூட வரையணும். அப்படியே கரெக்டா சொல்லணும். சரியா? அந்த அளவுக்கு நம்ம தயாராகணும். அது தொடர்ந்து இதை நம்ம பயிற்சிக்கணும். ஏன் அப்படின்னா இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய தேவன் நமக்கு கொடுத்த தெய்வீக திட்டம். இந்த திட்டம் நம்முடைய சிந்தையில எப்பொழுதும் உறுதியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம சகோதரர் கொடுத்த எழுத்துக்களை நம்ம கடைசியாக நம்ம வாசிச்சு இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்யலாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஜென்ரலா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம சகோதரி இந்த பகுதியை வாசிக்க முடியுமா? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய புத்தகத்துல 21வது பக்கத்துல இருந்த ஒரு பேராவை நம்ம இன்னைக்கு வாசிக்க சகோதரி. 2 பாகங்களை கொண்ட ஆசரிப்பு கூடாரமானது மனித நிலையிலிருந்து ஆவிக்குரிய நிலையை அடையும் வகுப்பாரின் 2 நிலைமைகளை காண்பிக்கின்றது. முதல் பகுதியான பரிசுத்த ஸ்தலமானது திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தங்களுடைய மாம்ச சரீரத்தை மரணத்துக்குள்ளாக்கி மரண பரியந்தம் தேவனுக்காக ஒப்பு கொடுத்தவர்களின்
அதாவது லேவியர்கள் நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகள் நிலைமைக்கு ஒப்பாக இருக்கிறது. 2 பேதுரு 1:4. இரண்டாவது பகுதியானது மகா பரிசுத்த ஸ்தலமானது ஜெயம் கொள்கிறவர்களாய் இருந்து தேவ சாயலை பெற்றுக்கொள்ள போகிற மரண திரைக்கு அப்பால் இருக்கிறவர்களின் நிலைமையை காண்பித்து, இப்படிப்பட்டவர்கள் தங்கள் மரணத்துக்குள்ளாக்கி விட்டு முழுவதும் மாற்றப்பட்டவர்களாக முதலாம் உயிர்த்தெழுதல் தேவ சாயலையும் இயக்கத்தையும் பெறுபவர்களாக இருப்பார்கள். தேங்க்யூ சிஸ்டர். இப்ப பாருங்க, இப்ப நம்ம படிச்ச இந்த பகுதியில ரொம்ப எளிமையா சொல்லிட்டாங்க. ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது 2 பகுதியா இருக்கு. ஒண்ணு பரிசுத்தலம், இன்னொன்னு மகா பரிசுத்தலம். அப்ப இதுக்கு நம்ம பிரவேசிக்கக்கூடிய நிலைமை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு பாவ நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு 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 மனிதன் பரிசுத்த நிலையை அடைகிறது, தேவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம போகணும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா இதுதான் வழியா இருக்கு, இப்படியாக நீங்க கடந்து போனா மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து இன்னொரு பகுதி கூட நம்ம வாசிச்சு நம்ம இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்யலாம். வாசிங்க சகோதரி. பிரகாரம் குறிப்பிடும் நீதிமானாக்கப்பட்ட நிலைமைக்கு வர வேண்டுமானால் விசுவாசம் தேவைப்படுகிறது. இந்த விசுவாசத்தோடு நின்றுவிடாமல் புதிய சிருஷ்டி ஆகவும் பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகவும் தெய்வீக சுபாவத்திற்கு பங்காளிகளாகவும் நாம் இன்னும் அதிகமாக தத்தம் செய்ய வேண்டும். பரிசுத்தத்திற்குள் பிரவேசிப்பது என்பது நாம் செய்து கொண்ட பொருத்தனைக்கு உண்மையாயிருத்தல், நம்முடைய மாம்சத்தை சிலுவையிலே அறைதல், நம்முடைய மாம்சீகமான சித்தங்களையும் சரீரங்களையும் ஜீவ பலிகளாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தல் ஆகிய இந்த நிபந்தனைக்கு கீழ்ப்படியும் மக்களாக பந்தய சாலையிலே ஓடுவோமையானால் தெய்வீக சாயல் எனும் பந்தய பொருளை பெறுபவர்களாகவும் இனி மாம்சீக இச்சைகளுக்கும் மகிமைகளுக்கும் மறித்தவர்களாகவும் ஆவிக்குரிய மகிமையான காரியங்களுக்கு பிழைத்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே. இப்படிப்பட்ட புதிய ஜீவியத்திற்கு புதிய நிலைமைக்கு வர வேண்டுமானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வழியாக இருக்கிறார். ஓகே, இப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, இப்ப நம்ம பாக்குறோம் பிரகாரம் அப்படிங்கிறது நீதிமானாக்கப்பட்ட நிலைமை. நீதிமானாக்கப்பட்ட நம்ம நீதிமான்கள் அல்ல. தேவன் பாவியிலாக இருந்த நாம கொண்ட விசுவாசத்தின் அடிப்படையில நம்ம விசுவாசிகளா மாறுறதுனால நம்மளை நீதிமான அவர் பார்க்கிறேன். அப்ப அந்த நீதிமான நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா தொடர்ந்து அதோட நின்றக்கூடாது. அப்ப நம்ம பிரகாரத்தையும் இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? மகாபரிசுத்தத்துக்கு வரணும். அப்போ உள்ள வரணும், உள்ள என்ட்ராகணும், ஆசிரியர் என்ட்ராகணும். அப்படி என்ட்ராகணும்னா நம்மை நாமே அர்ப்பணிக்கணும். அப்ப நம்ம அர்ப்பணிக்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நம்ம அர்ப்பணிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அர்ப்பணிக்கிறதுன்னு சொன்னா என்னன்னா தேவ சித்தம் செய்யறது. இந்த பூமியில தேவன் நம்மளை எவ்வளவு காலம் வாழ சித்தம் வைத்திருக்கிறாரோ அவ்வளவு காலமும் தேவனுடைய சித்தம் செய்யணும். அப்ப நீங்க இப்போ ஒரு கேள்வி வரலாம், பிரதர் தேவ சித்தம் செய்ய தயாராகிற தேவ சித்தம் என்ன அப்படின்னா, நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்குது அப்படின்னு இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது. அப்போ தேவனுடைய சித்தம் என்ன? நம்ம பரிசுத்தமாகிறது. அப்ப பரிசுத்தமாகிறதுக்கு என்ன பண்ணணும்? சத்திய வசனங்களை கேட்கணும். சத்திய வசனங்களாலதான் நம்ம பரிசுத்தமாகறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தொடர்ச்சியாக அடுத்த வாரம் நம்ம இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடுதல்களை குறித்து நம்ம பார்த்து அர்த்தத்துக்காக நம்ம போவோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கலாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பலகைகள் இருந்த ஒவ்வொரு பொன் தகட்டால் மூடப்பட்டது, வெள்ளி பாதங்கள், இது எல்லாத்தையும் நம்ம இனி வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் தலையாக கிறிஸ்துவுக்கும் சபையாகிய சரீர அங்கங்கள் உங்கள் அனைவருக்கு நன்றி கூறி விடுவதின் தேவநாமம் கிறிஸ்துவ மூலம் மையப்படுவதாக. ஆமென். தேங்க்யூ பிரதர். இந்த மென்மையில சத்த வச்சங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நன்றிகள் எடுத்துக்கிறோம். சொத்து கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கும் நம்ம அனைவர் சார்ந்தவாங்க நன்றி செலுத்துக்கிறோம். பொருளியல் கேட்ட அனைவரும் தேவன் ஆஸ்வதிப்பாக. உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தால் ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் அன்மியூட் பண்ணிட்டு சகோதரனை கேட்கலாம். எனவே நீங்க திங்கள் படிக்க முடியாது. பிரதர் ஆண்டனி முடிவு ஜெபத்தில் விளையாட முடியாது. சகோதரர் ஜான் பிட்டோனு அன்போடு அழைக்கிறேன். அப்படியானால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் என்று கர்த்தர்
சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாராய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். விளக்கம். இது என்ன அருமையான யோசனை, எவ்வளவு நேர்த்தியான வாக்குத்தத்தம். சுபாவத்தின்படி அர்ப்பணம் கொண்டு கெட்டு போனவர்களாக இருந்த நம்மை ராஜதீக சிருஷ்டிகரான தேவன் நம்மை அழைத்து தந்தை கூறிய பாசத்தோடு தகவன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கும் இறங்குகிறார். இது எவ்வளவு ஆச்சரியம் அடைந்ததாக தோன்றுகிறது. அப்போஸ்தலர் வேறொரு இடத்தில் சொல்லுகிறது போல இது காரியத்தின் முடிவு அல்ல, ஒரு துவக்கமே. நாம் பிள்ளைகளானால் நாம் சுதந்திரமாகவுமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாயிருக்குமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படுத்தபடிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி இருக்கும். Hebrews 5:17. Thank you, brother. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். தேவரீர் இந்த அருமையான இந்த வேளையில கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான அந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவரீர் இந்த அருமையான பாடத்தை நாங்கள் கற்று இன்னும் அதிகமாக உங்கள் அன்பையும் எங்களுக்காக நீ வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்திற்குரிய தேவரீர் அந்த மகிமையான அந்த மேன்மையும் நாங்கள் அடைந்து இன்னும் நாங்கள் அதிகமாக உண்மையில அன்பு செலுத்தி இந்த ராஜ்யத்துல நாங்கள் சகோதரிக்குள்ளாக அன்பைக்குள்ளாக நாங்கள் வளர்ந்து எங்களுடைய குணலட்சத்திலே நாங்கள் காமித்து ராஜா நாங்கள் இன்னும் அண்டையிலே நாங்கள் சேரத்தக்க எங்களுக்கு உதவி செய்திடும். இன்னும் அதிகமான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள ஞானத்தையும் அறிவையும் தந்திரும். பேசி நம்ம மகனுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் சமூகத்தில் வைக்கிறோம். அவர்களை யாவரும் ஆசிரியத்தை வழிநடத்தும் உங்களுடைய கருத்தை எங்கள் அர்ப்பணிக்கும் மீட்பு லட்சணமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபுங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.